சரி, நீங்க கிளம்புங்க பிரபாகர். நான் ஆதி கிட்ட போன் பண்ணி பேசுறேன். ஓகே மேடம். மேடம், அந்த மாங்கல்யத்தை விடுங்க. அதே மாடல்ல வேற மாங்கல்யம் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். வேற பாரு. அத்தா, இது நல்லா இருக்கு. இந்தாங்க, அந்த எல்லா நகையோட சேர்த்து இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க. ஓகே மேடம், இதையும் சேர்த்துக்கங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கிளார்க் போன் பண்றானே. ஹலோ மேடம், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் கிட்டையும் பேசிட்டேன். நீங்க எப்ப வருவீங்க? இதோ இப்போ வந்துருவோம். கிளம்பிட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். இப்ப கூட்டம் வேற இல்ல. ரெஜிஸ்டர் ஃப்ரீயா இருக்காரு. பொண்ணு மாப்பிள்ள வந்ததும் கையெழுத்து போட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் மேடம். சரி சரி சரி, நான் வந்துடுறேன். அது வந்துடுறேன். ஓகே மேடம். அம்மா கால் பண்றாங்களே, நான் சைன் பண்ணதை பார்த்துருப்பாங்களோ? சொல்லுங்கம்மா. ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா ஆதி? இன்னும் இல்லம்மா. ரொம்ப நேரமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமா கிளம்பி வா. சரிம்மா. அம்மா இன்னும் சைனை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. அண்ணி, இப்ப எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. அம்மா இந்நேரம் அந்த ஃபைலை பார்த்திருப்பாங்க. ப்ரோ உங்களை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டென்ஷனா இருக்கீங்களா? அதான் நாங்க இருக்கல அண்ணி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. டேய், இங்க என்னடா பண்ற? உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அத்தா. இங்க பாரு, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கிளர்க் தான் போன் பண்ணான். அங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கான். இப்ப நம்ம பார்வதியை கூட்டிட்டு போனோம்னா சட்டுப்புட்டுன்னு கையெழுத்து போட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சரியத்த. காவலுக்கு 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்களை எப்படி கழட்டி விட்டு போறது? ஏதாவது ஐடியா பண்ணலாம். வா வா. தேங்க்யூ. வா வா வா. வாங்க சித்தி. வெல்கம் சார். வாங்க மாப்ள, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. போலாம் ப்ரோ. என்னங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க மாப்ள. ஆதி, ஒரு நிமிஷம். நீயும் அருணும் வீட்டுக்கு போங்க. நாங்க பார்வதியை கூட்டிட்டு போய் மெஹந்தி போட்டு கூட்டிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. அம்மா ஏற்கனவே சீக்கிரம் கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. இல்ல, இங்க ரொம்ப பக்கத்துல தான். நானும் குருவும் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சித்தி, பார்வதியே நல்லா மெஹந்தி போடுவா. ஐஸ்வர்யாக்கு கூட பார்வதி தானே மெஹந்தி போட்டு விட்டா, இல்லையா பார்வதி? அருண், அது அப்படா. இப்ப அவ கல்யாண பொண்ணு இல்லையா? கல்யாண பொண்ணு அவளுக்கு அவளே மெஹந்தி போட நல்லா இருக்குமா? கடைக்கு கூட்டிட்டு போய் போட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அத்தை சொல்றதுதான் கரெக்ட். நாங்க பார்வதி கூட்டு போய் பத்திரமா கூட்டு வந்துடுறோம். எங்க துணை இல்லாம பார்வதி எங்கேயும் போக கூடாது. அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, வாங்க போலாம். இந்நேரம் அம்மா ஃபைல் பார்த்து முடிச்சிருப்பாங்க. நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாம வா. சரி, நான் கூப்பிடுறேன். அக்கா பார்வதிக்கு தேவையான புடவை நகை எல்லாம் வாங்கியாச்சுக்கா. பேக் எங்கடா? பார்வதி வா பார்வதி. வாங்க, பேக் எல்லாம் வாங்க. பாக்குறீங்களாக்கா? இல்ல இல்ல, நான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. குரு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கப்ப. பார்வதிக்காக புடவை நகை எல்லாம் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாத்த. சரி, கொண்டு போய் அதை உள்ள வைங்க. பார்வதி, அம்மா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. அம்மா இன்னும் ஃபைல் பார்க்கல போல. ஒருவேளை பார்த்திருந்தா உள்ள வந்ததும் அதை பத்தி தான் கேட்டிருப்பாங்க. ஆதி, மா, விசா அப்ளிகேஷன்ல உன் சைன் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்களாம். பிரபாகர் ஃபைல கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இந்த ஃபைலை பாத்தீங்களாம்மா? பார்த்தேன், பட் அதுல என்ன வேரியேஷன் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆதி, விஜயா, அந்த ஃபைல ஆதி கிட்ட கொடு. ஓகே மேடம். பார்வதி, தண்ணி கொடு. உங்களுக்கு வேணுமா? நீ குடிமா. பார்வதின்னு சைன் பண்ணியிருக்கேன்னு பிரபாகர் சொன்னாரு. ஆனா அந்த சைனை காணுமே. ஒருவேளை அம்மா பார்க்கும்போது இந்த மாதிரி பேஜஸ் ஒட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பார்வதியோட பேர் அம்மா கண்ணில் படல. கண்டுபிடிச்சிட்டியா ஆதி? என்ன வேரியேஷன்? கண்டுபிடிச்சிட்டமா. ஒரு இடத்துல சைன் பண்ணாம விட்டேன். இப்படி கவனக்குறைவா இருக்க மாட்டியாதி? எப்படி இந்த தப்பு நடந்தது? சாரிப்பா, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே ஆதி. ஆதி, அதை கரெக்ட் பண்ணி பிரபாகர் கிட்ட கொடுத்துரு. சரிம்மா. விஜயா, அந்த ஃபைல்ஸை கொடுத்துரு. எஸ் மேடம். வாங்க. பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. இன்னைக்கு நம்ம விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடும்னு நினைச்சேன். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்பவும் இப்படி மிஸ் ஆகும்னு நினைக்காத. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன் மேல வச்சிருக்க காதல் கண்டிப்பா அம்மாக்கு தெரிய வரும். நீங்க இது வரைக்கும் செஞ்ச முயற்சி எல்லாம் முடியாம போனதுலயே உங்களுக்கு தெரியலையா பெரியய்யா? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறாரு. அவர்தான் தடுக்கிறாரு. என் அம்மா மேல உனக்கு இருக்கிற விசுவாசமோ கொஞ்சம் கூட சுயநிலைமை இல்லாத உன்னோட இந்த குணம் தான் பார்வதி என்னை இன்னும் உன்னை அதிகமா காதலிக்க வைக்குது. வேணா பெரியய்யா, நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கண்டிப்பா நடக்கும் பார்வதி. அந்த அம்மன் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. அம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்காங்க பெரியய்யா. சரி, பொறுத்திருந்து பாப்போம். ஜெயிக்க போறது அம்மாவோட வரமா
இல்ல அம்மன் எனக்கு கொடுத்திருக்க நம்பிக்கையான? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? அம்மா ஃபைல் பார்த்துட்டாங்களா? எல்லாம் ஓகே தானே? வா சொல்றேன். ப்ரோ சொல்லு ப்ரோ, இல்லைன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும் ப்ரோ. நான் காலையில கூப்பிடுறேன். ம். வா பார்வதி. என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாமா, என்ன விஷயம் சொல்லு. ஏன் கல்யாண விஷயமா தான் பேசணுமா? உன் கல்யாண விஷயமாவா? ஆமாமா. நீங்க தப்பா நினைக்கலன்னா என் கல்யாணத்தை பத்தி என் மனசுல ஒண்ணு இருக்குமா, அத நான் உங்ககிட்ட சொல்லணும். உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். இப்ப உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றியே பார்வதி. சரி, என்னன்னு சொல்லு. அது என் கல்யாணம் மண்டபத்துல நடக்க வேண்டாமா, கோவில்லயே நடக்கட்டும். உன் கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணம் மாதிரி கிராண்டா நடத்தணும், இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும்னு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கேனே பார்வதி. இப்ப கல்யாணத்தை கோவில்ல வச்சுக்கலான்னு சொல்றியே. உங்க விருப்பத்துக்கு எதிரா நான் பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. என் கல்யாணத்துல நிறைய தடைகள் வந்துட்டு இருந்ததால அம்மன் சன்னதியில வச்சுதான் என் கல்யாணம் நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அதனால நீங்க இந்த வேண்டுதலை பெரிய மனசு பண்ணி நிறைவேற்றி கொடுக்கணுமா? அம்மன் கிட்டயே வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற, அதனால என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி, உன் விருப்பப்படி உன் கல்யாணத்தை கோவில்லயே வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. சரி, போய் டின்னர் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. பார்வதி, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? ரெடியா இருக்கா? சாப்பிடலாம், உட்காருங்க. பசிக்குது, சாப்பிடலாம். ஏய் நில்லு, அப்புறம் சாப்பிடலாம். ஆமா, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. லிஃப்ட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. ஆமா பார்வதி, லிஃப்ட்டுக்குள்ள என்ன நடந்தது? ஏய், கேக்குறது காதுல வெளியா உனக்கு? இல்ல பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என்னமோ பண்ணிருக்கீங்க. சொல்லு, என்ன நடந்தது லிஃப்ட்டுக்குள்ள? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னா அப்போ லிஃப்ட்ல கரண்ட் இல்லாத போது 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு பேசாம அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்களா? இல்லையே, லிஃப்ட் ஓபன் ஆகும்போது ஆதி மாப்ள கையில ரோஸ் வச்சிருந்தாரு. டைம் பாஸுக்காக ஏதோ கேம் விளையாடுன, பூவை வச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, என்ன கேம் பார்வதி? லிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்ன கேம்? நான் சொல்றேன். நீயா? ஆமா, நீயும் எங்க கூட லிஃப்ட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருந்த. அது எப்படி லிஃப்ட்டுக்குள்ள நடந்தது உனக்கு தெரியும்? மாப்ள, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. ஆமா. ஏய், நீ பேச்ச மாத்தத, ஒழுங்கா சொல்லு. உனக்கு எப்படி தெரியும்? சித்தி சொல்றேன் சித்தி, சொல்லாம எங்க போக போறேன்? மாப்ள, லிஃப்ட்டுக்குள்ள வந்த ப்ரோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. அப்படியா? அப்படித்தான். பூவை வச்சு பெரிய மாப்பிள்ள பார்வதி கிட்ட என்ன கேம் விளையாடினாரு? அதுவா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு கேம் விளையாண்டு இருக்காங்க.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சின்ன மாப்பிள்ள. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? மாப்ள ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். மாப்ள உங்களுக்கு நான் டெமோவே பண்ணி காட்டுறேன். ஓகே, திஸ் இஸ் பொக்கே. இதுல இருக்கிற கோலிகள் தான் பூ. ரோசா பூ, சின்ன ரோசா பூ. இப்போ நான் பார்வதி, நீங்க தான் ப்ரோ. சரி, இதுல இருக்கிற ஒரு கோலியை எடுத்து, அதாவது ஒரு பூன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்து நான் வந்து நடக்கும்னு சொல்லி வைப்பனா, நீங்க நடக்காதுன்னு சொல்லி வைப்பீங்களா? ஓகே. இப்படி மாறி மாறி நடக்கும், நடக்காது, நடக்கும், நடக்காது, நடக்கும், நடக்காது, நடக்கும், நடக்காதுன்னு ஃபைனலா யார் கையில வந்து இந்த கோலி நிக்குதோ அதான் ரிசல்ட். அவங்க சொல்றதுதான் நடக்கும். அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மாப்ள. ஸ்டார்ட் பண்ணுங்க விளையாடலாம். ரிசல்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். வாங்க விளையாடலாம். கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. நடக்கும் டைம். நடக்காது. நடக்கும். நடக்காது. மாப்ள ரெண்டே 2 கோலிகள் தான் இருக்கு. இப்போ நான் தான் எடுக்கணும். சரியா? ஓகே. நடக்கும். கடைசி மாப்ள நடக்கவே நடக்காது. நான் தான் ஜெயிச்சேன். நான் சொல்றதுதான் நடக்கும். ஆமா மாப்ள, நீங்க தான் வின்னு. நீங்க சொன்னதான் நடக்கும். ஆமா. தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப் மாப்ள. நானே போட்டுக்கிறேன். மாப்ள என்ன நடக்கும் நடக்காதுன்னு சொன்ன? அதுவா மாப்ள, வாங்க. அதாவது உங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் வச்சேன். நீங்களே நடக்காதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் இப்பயே பெரியத்தங்கிட்ட போய் சொல்றேன். தாராளமா போய் சொல்லுங்க மாப்ள. நானா நடக்காதுன்னு சொன்னேன், நீங்க தான் நடக்காதுன்னு சொன்னீங்க. அடப்பாவி. இதெல்லாம் போங்காட்டம் மாப்பிள்ள. அப்படியா? அம்மா வராங்க. மாப்ள எப்படி, நீங்களா போய் சொல்றீங்களா இல்ல நானா சொல்லட்டுமா? என்ன பப்ப இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க. எல்லாம் ரெடியா பார்வதி? ரெடி. சாப்பிடலாமா? பார்வதி, நீ பரிமாற வேண்டாம். பட்டம்மா, அம்மா, சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் பரிமாறு. சரிங்கம்மா. பார்வதி, நீயும் எங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடு.